இந்த ராயப்பன் கோட்டைக்குள்ள எந்த கோட்டானோ இவர் மிஸ்டர் ராயப்பன், அக்மார்க் அரசியல்வாதி. இந்த ஜேகே நகர் ஏரியா இவர் கையில். இவர் எதுக்கணும்னா ஒருத்தன் பிறந்தான் வரணும். உசுறு இருக்கிற வரைக்கும் இந்த குப்பத்தை என்கிட்ட இருந்து அபகரிக்க அவன் தான் இப்போ பிறக்க ரெடி ஆகிட்டு இருக்கான். பிறக்கும் போதே ராயப்பனோட வேட்டியை மட்டும் இல்லை, அங்கிருந்த மொத்த அரசியல்வாதிங்க வேட்டியும் உருவிட்டு தான் பிறந்தான். இந்த கரைவேட்டி வழியாக தெரிகிறாரு, இவர் தான் நம்ம கதையோட நாயகன். இதில் சுவாரஸ்யமான மேட்டர் என்னன்னா, வளர்ந்து இவன் நமக்கு பெருசாக ஆப்பு வைக்க போகிறான்றது தெரியாமல் ராயப்பன் தான் அவனுக்கு பேர் வச்சார். இந்த செந்தமிழ் செல்வனுக்கு சிங்காரவேலன் என பெயர் சூட்டுகிறேன். ஆனால் ஏரியாவில் எல்லாரையும் இவனை செல்லமா சிங்கன்னு தான் கூப்பிடுவாங்க. சிங்கத்துக்கு அப்புறம் அவன் தங்கச்சி மணிமேகலை பிறந்தான். அந்த பிரசவத்தில் அவங்க அம்மா தவறிட்டாங்க. அந்த சோகம் தாங்காம குடிச்சே அவங்க அப்பாவும் போய் சேர்ந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் அந்த ஏரியா மக்களே பார்த்துக்கிட்டாங்க. சிங்கம் ராயப்பனை பார்த்து தான் வளர்ந்தான். ராயப்பனை பார்த்து தான் அவன் அரசியல் கற்றுக்கிட்டான். சிங்கத்தை பொறுத்த வரைக்கும் வளர்ச்சின்னா அது ராயப்பன் தான். அவன் கண்ணு முன்னாடி பைக்கில் போன ராயப்பன் இன்னைக்கு காரில் போயிட்டு இருக்கான். எப்படியாவது சிங்கம் ராயப்பனை நெருங்கிடணும்னு ஆசைப்பட்டான். ஆனால் தங்கச்சியை பார்த்துக்க வேண்டிய சிங்கம் அரசியல் ஆசையில் சுற்றிக்கிட்டு இருந்தான். டேய், அம்மாவோட மூக்கு தேங்க. இதுக்கெல்லாம் ஏது காசு? நான் தான் இருக்கேன். என்ன இப்போ? அம்மா ஞாபகமா அது ஒண்ணுதான் இருந்தது. அத போய் வித்துட்டியே. நீலாம் நல்லாவே இருக்க மாட்டே, நாசமா போயிடுவ. என்ன ஓவரா பேசினிருக்க? நீ பொருந்தாண்டி அம்மாவை சாவச்ச. அவங்க அம்மா ஞாபகமாக இருந்த அந்த ஒரே மூக்குத்தியை வித்ததோடு மட்டும் இல்லாமல் கடைசியாக சிங்கம் சொன்ன அந்த வார்த்தை இருக்குல்ல, அதுக்கப்புறமா மணிமேகலை சிங்கத்திட்ட பேசுறதே இல்லை. பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு. சொல்லுங்க தலைவரே. அப்படிங்களா அப்படிங்களா தலைவரே? சரிங்க தலைவரே, ஒன்னும் பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன் தலைவரே. நான் பாத்துக்கிறேன். சரிங்க தலைவரே, சரி.